Hello friends, இன்னைக்கு நம்ம one of the most important interview question அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்டில் டேரெக்டாவோ இல்லை இன்டெரக்டாவோ கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் which is write a simple program to check whether a given number is prime or not. ஸோ ப்ரைம் நம்பர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன மாதிரி which is a natural number which is greater than 1. ஸோ நேச்சுரல் நம்பர்னு சொல்லும்போது நம்ம 1 2 3 4 5 6 7 so 1 இருக்கும். So ஆனால் இங்கே which we are including just from 2 to infinity, so 1 will be neglected. So 2 to infinity உள்ள நம்பர்ஸ் எல்லாமே prime numbers, which is not exactly because statement 2 is something which makes sense too. So with second statement என்ன சொல்லுதுன்னா which is divisible by itself and only by 1. அதாவது for example this is, let me give it an example too. So இப்போ நம்மகிட்ட 2 3 4 5 6 7 8 9 10 இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் 9 நம்பர்ஸில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ 10ன்றது இப்போ ப்ரைம் ஆர் நாட், லெட்ஸ் செக் வித் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் நம்பர், 10 இஸ் அ நேச்சுரல் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தென் 1 அஃப்கோர்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ லெட்ஸ் செக் வித் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுதுன்னா which is divisible by only by itself and also by 1. ஸோ இப்போ 10 is divisible by itself, of course எல்லா நம்பர்ஸுமே divisible by itself தான், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் divisible by 1, ஓகே 1ஆலும் divisible ஆகுது, ஓகே சூப்பர். இட்ஸ் ஆல்சோ divisible by 1, ஏன்னா எல்லா நம்பருமே 1ஆலும் divisible ஆகும், ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே செகண்டில் ஒன்லி அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது, அதாவது வெறும் by 10 and 1ஆல் மட்டும்தான் இது டிவைட் ஆகணும், மற்ற எந்த நம்பர்ஸாலும் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ அப்போ மற்ற நம்பர்ஸ்னால் உள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ 1ஆல் டிவிசிபிள் ஆகும், நோ ப்ராப்ளம். அகெயின் 2, இப்போ 2ஆல் 10 டிவைட் ஆகுமா? எஸ் 2ஆல் டிவைட் ஆகும், ஆனால் இது கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 10 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் விச் இஸ் ஃபால்ஸ். ஸோ 10 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9. ஸோ 9 மாடுலஸ் 1, அதாவது 9 இஸ் divisible by 1, எஸ் ட்ரூ, ஸோ நோ ப்ராப்ளம். 9 இஸ் divisible by 2, no it's not divisible, it leaves remainder 1, so it's not. ஸோ இப்போ 2ஆல் டிவைட் ஆகலை, ஸோ ஓகே லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ இப்போ 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா? எஸ் அஃப்கோர்ஸ் இட் வில் பி டிவிசிபிள், ஸோ விச் இஸ் ஃபால்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா 8 அகெயின் 8 இஸ் divisible by 2 which is an even number because. ஸோ இப்போ கடைசி 7 பார்க்கலாம். 7 நம்ம எல்லா இடத்துலையும் செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ 1ஆல் டிவிசிபிள் ஆகுது, ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2ஆல் டிவிசிபிள் ஆகுதா? நோ. 7 மாடுலஸ் 2 leave remainder 1. So 7 modulus 3 will also leave remainder 1. 7 modulus 4 will leave remainder 3. ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ 7 வரைக்கும் நமக்கு எல்லா நம்பர்ஸ் செக் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா எந்த நம்பர்ஸாலுமே இதுக்கு டிவைட் ஆகலை, ஒரு ரிமைண்டர் லீவ் ஆகுது. ஸோ இட் கேன் பி அ prime number, of course this is a prime number too. ஸோ ஏன்னா இங்கே இதுக்குள்ளே இருக்க அந்த 1 to 7குள்ளே இருக்க ரேஞ்சில் எந்த நம்பராலும் இது டிவைட் ஆகலை, இட் இஸ் லீவிங் சம் ரிமைண்டர், ஸோ திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான லாஜிக். நாங்கள் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கோடிங், ஒரு 5 மார்க் கொஸ்டினாக இது கேட்டாங்க. ஸோ அப்போ நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஸோ அது சிம்பிள் ஆல்கரிதம் ஜாவாலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆல்கரிதம். இதுக்கு இது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறது ப்ரைம் நம்பர் சீரீஸில் இருக்க ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் நிறைய எபிசோட் போடுவோம். அதில் என்ன பார்க்க போனால் இந்த ஆல்கரிதம் எப்படி மாடிஃபை பண்ணலாம், இதோட ரன் டைம் எப்படி கம்மியாக்கலாம், இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எப்படி குறைக்கலான்றது பார்க்கலாம். ஸோ இது நம்ம பார்க்க போகிறது ஆல்கரிதம் 1 தான். இந்த ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம நிறைய ஆல்கரிதம்ஸ் இதோட காம்ப்ளெக்சிட்டி டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அதெல்லாம் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொன்ன லாஜிக் தான் ஃபர்ஸ்ட் ஆல்கரிதமாக இருக்க போகுது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இதை நான் ஜாவாலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் மேத் யூட்டில்னு ஒரு கிளாஸ் உருவாக்கியிருக்கேன் இன் செப்பரேட் ஃபைல் இந்த சேம் பேக்கேஜ் பட். ஸோ இப்போ நான் அந்த ஃபைல்லேருந்து சும்மா சாம்பிளுக்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சேம் நீங்கள் ஜாவா படிச்சிங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் அதோட மீனிங் என்னன்னு தெரியும். ஸோ இந்த ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம ஜாவாவில் இருக்க இந்த கீவேர்ட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். பட் அப் டு நவ் நம்ம இந்த லாஜிக் மட்டும் பார்க்கலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இப்போ நமக்கு வெறும் இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். ஸோ இட்ஸ் ப்ரைம் ஆர் நாட் இந்த மாதிரி கொஸ்டின் தான். ஸோ நம்ம வெறும் ஒரு பூலியன் ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட் கால் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே ஒரு இன்டிஜர் n பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் லாஜிக். இப்போ ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லா நம்பர்ஸையும் வந்து நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி இப்போ 7ன்னு எடுத்தோன்னா 7க்கு அதாவது 1லேருந்து 7குள்ளே இருக்க நம்பர் தான் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணல, ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் வரத ஆரம்பிக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் 7 மாடுலஸ் 63ன்னு எடுத்தால் கூட அது ரிமைண்டர் 7 தான். இல்லை நீங்கள் 7 மாடுலஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 7 மாடுலஸ் 101 எடுத்தால் கூட 7 தான். ஸோ அவங்க ரிமைண்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த இன்பிட்வீன்
அதாவது 1 to 7 இருக்க நம்பர்ஸ்குள்ளே மட்டும்தான் நம்ம செக் பண்ணோம். அது தாண்டியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ நம்ம செக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதாவது நம்ம இங்கே வெறும் 1லேருந்து அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் முன்னாடி வரைக்கும் மட்டும் ட்ராவல்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியே தேவையில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இதை நம்ம ஒரு ஃபார் லூப் இல்லைனா ஒரு லூப் மூலமாக எனி லூப் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபார் வைல், டூ வைல், எந்த லூப் வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லை ஜாவா ரொம்ப தெரிஞ்சவங்க ஃபார் ஈச் லூப், ஒரு ஸ்ட்ரீம்ஸ் வச்சு கிரியேட் பண்ணுறது, இது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. நீங்கள் அதை கூட பார்க்கலாம். ஆனால் நான் இப்போ சிம்பிளாக வெறும் ஒரு ஃபார் லூப் மூலமாக, ஒரு சிம்பிள் ஃபார் லூப் மூலமாக அதை எப்படி பார்க்கலாம். ஸோ ஃபார் இன்ட் டிவைசர் இல்லை நம்ம வெறும் ஐ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிம்பிளிசிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஃபார் ஐ ஈக்குவல் டு 2. ஏன் 2ன்னு எடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏன்னா நம்ம 1லேருந்து தான் 1க்கு அப்புறம் தான் செக் பண்ணணும். ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். த பிகினிங் ஆஃப் த சீட் வேல்யூஸ் 2. அதை தான் இங்கே மீன் பண்ணுறேன். ஐ ஈக்குவல் டு 2 அண்ட் த கண்டிஷன் எப்போ வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரன் ஆகணும்னா ஐ இஸ் லெஸ் தென் n. ஏன்னா நம்ம இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 7 மாடல் 7 அப்படி செக் பண்ணோன்னா அங்கே வந்து ரிமைண்டர் 0 ஆயிடுது, ரிமைண்டர் இல்லை. ஸோ அப்போ அது வந்து ப்ரைம் நம்பர் இல்லைன்னு ப்ரோக்ராம் கன்சிடர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் செக் பண்ணணும். ஸோ ஐ இஸ் லெஸ் தென் n நம்ம ஒரு சேஃப் சுச்சுவேஷன் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரிமைண்டர் எப்படி வருதோ, ஹவு டு கெட் ரிமைண்டர் இது ரொம்ப பேசிக் ஆப்ரேட்டர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்க்கணும்னா இப்போ இது வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டர் என்னன்னு தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 5 மாடுலஸ் 2 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 5ஆல் 2 டிவைட் ஆச்சுன்னா வாட்ஸ் த ரிமைண்டர். இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கோஷன்ட் வந்து 2ஆக இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1 வரும். அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ ஃபார் அனதர் இன்ஸ்டன்ஸ் இப்போ 10 மாடுலஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 10 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதாவது கோஷன்ட் வில் பி 5 and the remainder will be 0. அந்த ரிமைண்டர் தான் எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் பேசிக் ஆப்ரேட்டர். நீங்கள் எந்த லாங்குவேஜ் போனாலும் இந்த ஆப்ரேட்டர் கண்டிப்பாக இருக்கும். சம்திங் லைக் ஃபார் ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் கூட இந்த ஆப்ரேட்டர் நிச்சயமாக இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ n மாடுலஸ் i, அதாவது இப்போ இதோட ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இஃப் திஸ் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இப்போ 10 எடுத்துக்கிட்டோம். 10 வந்து நம்ம 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 10 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏன்னா ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு. எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ நம்ம ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம். ஏன்னா ஃபால்ஸ், ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்கவே தேவையில்லை. ஒரு நம்பரால் டிவைட் ஆனாலே போதும். இதுக்கப்புறம் இருக்க இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை இதுக்கு 10க்கு நடுவில். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்பரே இப்படி ஆயிடுச்சுனால ஸோ நோ ப்ராப்ளம், வி கேன் ஜஸ்ட் குவிட் த லூப். நம்ம ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த ஃபார் லூப் இதோட முடியுது. சப்போஸ் இந்த நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 7, 2, 5 அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்புக்குள்ளே இது மாட்டவே மாட்டாது அந்த நம்பர்ஸ்லாம். ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் இது என்ன, அஃப்கோர்ஸ் தே ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட், ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஸோ இதில் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இதை நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து மேத் யூட்டில்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி தேசியம் பேக்கேஜில் ஒரு தனி ஃபைலை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் ஸோ இது வந்து பிரிண்ட் ஸ்ட்ரீம் ஜாவாவில் எப்படி அவுட்புட் தெரியாதவங்களுக்கு system.out.println கொடுத்தீங்கன்னா இது அவுட்புட் வில் பி பிரிண்டட் இன் த கன்சோல். ஸோ நம்ம மேத் யூட்டில் டாட் இஸ் ப்ரைம், ஏன்னா அந்த மெத்தடில் தான் மேத் யூட்டில்குள்ளே அந்த மெத்தட் தான் நம்ம ப்ரைம் நம்பர் ஆர் நாட்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 10 கொடுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தபடி 10 வந்து ப்ரைம் ஆர் நாட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாவா சி இதுதான் கம்பைலேஷனுக்கான கமாண்ட் ஜாவாவில். அதுக்கப்புறம் ஜாவா மெயின் இப்படி கொடுத்தோன்னா மெயின் கிளாஸ் கால் ஆகும். ஸோ ஃபால்ஸ்ன்னு வருது அவுட்புட். ஸோ ஏன் ஃபால்ஸ், ஏன்னா 10 வந்து ப்ரைமே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் பார்த்த மாதிரி 2ஆல் 5ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரைம். ஸோ இட்ஸ் ட்ரூ. இப்போ நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் நம்ம ஒரு சிம்பிள் நம்பர் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் 7 எடுத்துக்கலாம். இப்போ 7 திரும்ப கம்பைல் பண்ணி திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். த அவுட்புட் இஸ் ட்ரூ. ஏன்னா அஃப்கோர்ஸ் 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ டோன்ட் வரி. இப்போ நீங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள் லைக் 97 கூட கொடுத்து பார்க்கலாம். 97 இஸ் அ ப்ரைம். ஸோ நமக்கு ட்ரூன்னு வரணும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ட்ரூ. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரன் டைம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 10,001 கொடுத்து பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஃபால்ஸ். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ ப்ரைம். 10,001 ப்ரைம் இல்லை. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் இந்த ஆல்கோரிதம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆனால் இதுக்குள்ளே இருக்க மெரிட் என்னன்னு பார்த்துக்கலாம். அதாவது இந்த மெரிட் ஒன்றே ஒன்று தான், சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்கூல் லெவலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதே ஒரு இன்டர்வியூ லெவலோ இல்லைனா ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் கான்டெஸ்ட்டில் இருக்கிற லெவல் போனீங்கன்னா இதுக்கு நிறைய டிமெரிட்ஸ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், வெறும் ஒரே ஒரு மெரிட் தான், ஆனால் டிமெரிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ
n ஈக்குவல் டு ஒன்னு வச்சுக்கலாம். இப்போ n ஈக்குவல் டு 1 உங்கள் கம்பைலர் எந்த கம்பைலர் வேணும் எடுத்துக்கோங்க. என் கம்பைலரோட ரன் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என் கம்பைலரில் n ஈக்குவல் டு 1 கொடுத்தோன்னா 1 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி n ஈக்குவல் 2 அப்படி கொடுத்தோன்னா 2 செகண்ட்ஸ் எனக்கு ரன் ஆகி 2 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அவுட்புட் காமிக்கும். அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன். ஸோ இப்போ n ஈக்குவல் டு 16 கொடுத்தோன்னா 60 seconds or 1 minute கழிச்சு தான் அவுட்புட் வரும். ஸோ இப்போ n ஈக்குவல் டு 3600 இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா அவுட்புட் 1 hour கழிச்சு தான் வரும். ஏன்னா it will be linear because இப்போ n equal to 1 கொடுத்தீங்கன்னா 1 second, அதே மாதிரி 3600 seconds which is nothing but 1 hour. ஸோ அந்த 1 hour கழிச்சு தான் அவுட்புட்டே வரும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ 10,001 கொடுத்தா அங்கே இப்போ சீக்கிரமாக இருந்துச்சு. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். இப்போ n equal to 1க்கு 1 second, ஆனால் அப்படி இல்லை. என் கம்பைலர் கிட்டத்தட்ட ஒரு 1 nanosecond கிட்ட ரன் ஆகுது. அதனால தான் இப்போ இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஸோ இப்போ இது கம்பைலர் டிபெண்ட்டாக கூட பார்க்கணும். இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ n வந்து ரொம்ப அதிகம் 10^18 அப்படி வச்சுக்கிட்டா உங்களால் எவ்வளோ நேரம் கழிச்சு வரும்னு சொல்ல முடியுமா? ஸோ இட் வில் ஆக்சுவலி டேக் 10^12 years. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், 10^12 years கழிச்சு தான் அவுட்புட்டே வரும். ஸோ அவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம யூனிவர்ஸ் இருக்குமான்னு தெரில. ஸோ அவ்வளோ வருஷம் கழிச்சு தான் இந்த அவுட்புட்டே வர ஆரம்பிக்கும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான். ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் அவுட்புட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இந்த ஆல்கரிதமோட மிகப்பெரிய ஃபெயிலியர். ஸோ இப்போ இந்த ஆல்கரிதம் ரொம்ப ஒரு லீனியர் ஆல்கரிதம், வி கால் இட் அஸ் லீனியர் ஆல்கரிதம். ஸோ இந்த ஆல்கரிதமோட ப்ராப்ளமே இதுதான், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமெரிட்டாக. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் பிகினர் லெவலுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டிமெரிட்ஸ் ரொம்ப அதிகம் நீங்கள் காம்படிஷன் லெவலில் போகும்போது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் நம்ம இந்த ஆல்கரிதம் இம்ப்ரூவைஸ் பண்ணி எப்படி இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ப்ரோக்ராமிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் give my channel as a reference. Thank you.